வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண்கள், வயிற்று புண்கள் பிரச்சனைகள் நம்ம விடுபடுவதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வயிற்று புண் வந்து மோசமான ஒன்றுங்க. வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், வீக்கம் அல்லது ஏப்பம் போன்ற உணர்வு, கொழுப்பு நிறைந்த உணவுகளுக்கு வந்து சகிப்புத்தன்மை இல்லாதது, நெஞ்செரிச்சல், குமட்டல், எரியும் வயிறு உள்ளிட்ட பல்வேறு விதமான அறிகுறிகளை உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து வெறும் வயிற்றை போன்றே வந்து பார்த்தீங்கன்னா வலியை வந்து உங்களுக்கு இன்னும் மோசமாக்கிடும். அப்போ இந்த குடல் புண்கள், அதாவது குடலை அரித்து அந்த புண்கள் ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த அல்சர், அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வயிற்றுப்புண் இருக்கிறவங்க வந்து தயிர் தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அல்சர் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஏன்னா அல்சர் அப்படின்ற அந்த வயிற்றுப்புண்ணுக்கு சிறந்த மருந்தாக தயிர் இருக்குங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, தயிர் வந்து அல்சரை குணமாக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் பண்புகளால் ஆனது. அதனால் தயிர் வந்து செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். தினமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்துக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் காலை மற்றும் மாலை வேலைகளுக்கு இடைப்பட்ட, அந்த காலை மற்றும் மதிய வேலைகளுக்கு இடைப்பட்ட நேரமான நண்பகல் நேரங்களுக்கு முன்னாடி, நண்பகல் நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தயிர் வந்து அப்படியே உரைய வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது நல்லது. மண் சட்டியில் தயிர் இன்னும் உரைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவுமே நல்லது. உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தயிர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அல்சர் பிரச்சனைக்கு வந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. அந்த புண்கள் வந்து உங்களுக்கு ஆறி போயிடும். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரியான பழங்களை எடுத்துக்கலாம் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தினமும் ஏதாவது ஒரு பழங்கள்ல தங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதில் குறிப்பாக வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மிகுந்த பழங்கள் வந்து சேர்க்கணும். புளிப்பு இல்லாத பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போது பப்பாளி, ஆப்பிள் போன்றவை கூட புளிப்பு தான். ஸோ இப்போ இயன்ற அளவு வந்து மஞ்சள் நிற பழங்கள், இனிப்பான பழங்களை வந்து தினசரி ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழங்கள் வந்து புளிப்பு சுவை இல்லாத, இனிப்பு சுவை இருக்கக்கூடிய, வளமான அளவில் நீர் சத்து, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த மாதிரி பழங்கள் எல்லாமே அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடல் புண்ணை உங்களுக்கு வந்து விரைவில் வந்து சரி பண்ண வச்சுருங்க. இப்போ அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிற்று புண்ணு இருக்கும்போது அசைவம் வந்து ஏதாவது உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அல்சர் இருக்கிறவங்க வந்து அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து பலரும் வந்து அதை தவிர்க்கிறாங்க. ஆனால் அல்சருக்கு வந்து அசைவம் சாப்பிடலாம் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புரதச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய கோழி இறைச்சி மற்றும் மீன் இரண்டையுமே நீங்கள் வந்து சேர்க்கலாம். அதிக மசாலாலாம் சேர்க்காம, காரமெல்லாம் சேர்க்காம ஆரோக்கியமான முறையில் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அல்சரை வந்து குணமாக்கும். ஏன்னா அல்சர் வந்து உங்களுக்கு காலை உணவுகளை நீங்கள் சாப்பிட போகாமல் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அல்சர் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நான்வெஜ் ஃபுட்ஸுமே காரசாரமாக இல்லாமல் அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது, இந்த கோழி இறைச்சியை, மீன் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது காரம் சேர்க்காம, மசாலா சேர்க்காம எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அல்சர்னு சொல்லக்கூடிய இந்த குடல் புண்களை உங்களுக்கு விரைவில் சரி செய்துவிடும். அல்சரை குணப்படுத்துறதுக்கு தண்ணீர் வந்து உதவுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணீர் வந்து உதவும். தண்ணீரை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து தண்ணீர் வந்து அல்சருக்கு வந்து உங்களுக்கு வந்து பொருந்துங்க, சரி பண்ணிடும். தினமும் காலை நீங்கள் எழுந்தவுடன் 750 மில்லி லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து 300 மில்லி தண்ணீர் வந்து நீங்கள் குடிக்கணும். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரணும். தினசரி 3 லிட்டர் அளவு தவிர்க்காமல் தண்ணீர் வந்து குடித்து வருவது உங்களுக்கு வந்து பலன் அளிக்குங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கவே கூடாது. அப்படி குடிச்சோன்னா நம்மளுடைய உடலில் வந்து கடுமையான வறட்சி ஏற்படும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள், சருமம் தொடர்பான பிரச்சனைகள், பல்வேறு விதமான உடல்நல குறைபாடுகள் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ தண்ணீர் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு வந்து நம்ம குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ இந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விதமான குடல்களை வந்து நமக்கு அரிக்கக்கூடிய ஒரு வகையான புண் வகையாக இருக்குது. அப்போ நம்ம வந்து காய்கறி வந்து வயிற்று புண் குறையிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நம்ம வந்து காய்கறி வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எந்தெந்த மாதிரி காய்கறி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய புடலங்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், சுரைக்காய், பாகற்காய், கோவற்காய், முள்ளங்கி, இந்த மாதிரி வந்து 7 காய்கறிகளில் தினமும் ஏதாவது ஒரு காய்கறி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். வாரத்தில் இந்த காய்கறிகளை சுழற்சி அடிப்படையில் சேர்த்துக்கொள்வது, கீரை வகைகளை சேர்த்துக்கிறது, இதெல்லாமே உணவுகளை கண்டிப்பாக இடம்பெறணும். 100 கிராம் 100 கிராம் அளவிலையாவது இந்த காய்கறிகள் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இது எதையுமே நீங்கள் வந்து வறுக்கவோ, பொரிக்கவோ, மசாலா சேர்க்கவோ கூடாது. அப்படியே நீங்கள் வேக வைத்து இந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து சேர்த்து வரும்போது அந்த வயிற்றுப்புண் குறைவதை உங்களுடைய கண் கூட நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அப்போ காய்கறிகள், பழங்கள்,
தயிர் போன்ற உணவுகள், அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகள், ஒரு சில உணவுகள், போதுமான அளவுக்கு தண்ணீர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தவிர்க்காமல் நீங்கள் செய்யும் போது மார்னிங் அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலை உணவை நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிடும் போதெல்லாம் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடல் புண்கள் வந்து உங்களுக்கு சரியாயிடும். அல்சர் மீண்டும் வராமல் தவிர்த்து கொள்ளலாம். சரியாக செஞ்சு வந்தீங்கன்னா அல்சர் வயிற்று புண்ணெல்லாம் உங்களுக்கு வந்து குறையும். அல்சர் அறிகுறிகள் நன்றாகவே உங்களுக்கு வந்து குறையும். அல்சர் வந்து முழுமையாக கூட வந்து குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகளை பொறுத்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.